எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் பலனின்றி அம்மாவின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வந்தது. நான் கார் வாங்க வேண்டும் என்பது அம்மாவின் ஆசை. அம்மாவின் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி விட்டேன், இந்த ஒன்றை தவிர. கார் வாங்கினால் யானையை கட்டி தீனி போடுகிற மாதிரி என்று கார் வாங்கிய நண்பன் ஒருவன் சொன்னதிலிருந்து கார் வாங்க பயம். என் ஒருவன் சம்பளத்தில் பையன்களை படிக்க வைக்க வேண்டும். நாளுக்கு நாள் ராக்கெட் வேகத்தில் எகிரி பாயும் விலைவாசியில் குடும்ப செலவுகளை கவனிக்க வேண்டும். அம்மாவின் மருத்துவ செலவு, வீட்டு கடனுக்கு வங்கிக்கு செலுத்த வேண்டிய தவணை தொகை என செலவு பட்டியல் நீண்டு கொண்டே செல்ல என்னால் கார் வாங்குவதை பற்றி கற்பனை கூட செய்ய முடியவில்லை. ஒரு வழியாக பையன்கள் இருவரும் கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்கு சேரும் தருவாயில் தான் அம்மாவின் இந்த ஆசையை பற்றி நான் யோசிக்க துவங்கினேன். எல்லோரும் சேர்ந்து வெளியில் சென்று வர கார் இருந்தால்தான் நல்லது என குடும்பத்தினர் அனைவரும் நச்சரிக்க துவங்க சரி என்று தலையாட்டி வைத்தேன். மேலும் என் கம்பெனியிலும் பெட்ரோல் செலவுக்கு மாதா மாதம் தனியே அலவன்சஸ் தருவதாக சொல்லவே மகிழ்ச்சியாக சம்மதம் தெரிவித்தேன். அடுத்து என்ன கார் வாங்குவது என ஒரு பட்டிமன்றமே நடந்தது வீட்டில். ஆளாளுக்கு ஒரு காரை சிபாரிசு செய்தனர். அம்பாசிடர் கார் தான் தேவலை. அப்போதான் நம்ம எல்லாரும் தாராளமா உட்கார்ந்து போக முடியும் என்ற மனைவியின் யோசனை சரி என்றே பட்டது எனக்கு. ஆனால் சிற்றவன் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த காரை வாங்குவதாயிருந்தால் நீங்க காரை வாங்க வேணாம் என்றான் கோபத்துடன். போர்ட் கார் சூப்பராயிருக்கும், எல்லாமே ஆட்டோமேட்டிக், அதை தான் வாங்கணும் என்றான் அவன். வெளிநாட்டு கார் வேணாம்ப்பா, நம்ம நாட்டு கம்பெனி கார் மாடல்களாய் பார்த்து அதில் ஒன்று வாங்கலாம்ப்பா என்ற பெரியவனின் யோசனை ஏற்கப்பட்டு அதன்படியே ஒரு காரும் வாங்கியாகிவிட்டது. அம்மாவை காரில் அழைத்து கொண்டு பக்கத்தில் எங்காவது சென்று வர வேண்டும். சொந்த காரில் பயணம் செய்யும் போது அம்மாவுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியைக் கண்டு ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரிடம் கேட்டேன். அம்மா, முதலா இன்னைக்கு சாயந்தரம் நம்மூர் பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே திருநள்ளாறு கோவிலுக்கு காரிலேயே போயிட்டு வரலாம், வரீங்களாம்மா? வேணாம்ப்பா, நான் வரல, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் உங்க அத்தையோட பேத்தி கல்யாணம் திருச்சியில் நடக்குதில்ல, அதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கார்ல போயிட்டு வருவோம். எனக்கு தூக்கி வாரி போட்டது. காரில் இருந்து திருச்சிக்கு குறைந்தது 4 மணி நேரம் பயணம். மேலும் தற்சமயம் புதிதாக சாலை போடும் பணி வேறு நடைபெற்று வருவதால் தஞ்சையில் இருந்து திருச்சி வரை தூக்கி தூக்கி போட்டு பயணம் செல்வதற்குள் நல்ல உடல்நிலையில் இருப்பவருக்கே இடுப்பு கழன்றுவிடும். அம்மாவின் உடம்பு இந்த பயணத்தை தாங்குவது கடினம் என்று தோன்றியது. அதெல்லாம் வேணாமா, அவ்வளோ தூரம் போறது ஆபத்து, உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. அதுவும் இல்லாம போன வருஷம்தான் அத்தையோட பேரன் கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். இந்த தடவை நானும் போறதா இல்லை. மொய் பணத்துக்கு ஒரு டிடி எடுத்து தபாலில் அனுப்பிடலாமன்னு இருக்கேன் என்றேன் தீர்மானமாக. ஆனால் அம்மா விடுவதா இல்லை. இல்லப்பா, நான் போயே ஆகணும். சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த ஒரு தடவை மட்டும் மாட்டேன்னு சொல்லாம என்னை அழைச்சிட்டு போப்பா. எனக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. என் பேரனுங்க கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நான் சாவேன். என் கைகளை பிடித்து கெஞ்சி அம்மாவை பார்க்க எனக்கு வியப்பாய் இருந்தது. அவரது கோரிக்கைக்கு இணங்குவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லாமல் போனது. ஊருக்கு கிளம்பும் நாளன்று சின்ன குழந்தையின் உற்சாகத்துடன் எல்லோருக்கும் முன்னதாக எழுந்து வெந்நீர் போட்டு தலைக்கு குளித்துவிட்டு பட்டுப்புடவை உடுத்தி ஞாபகமாய் தம் இரட்டை வட சங்கிலியை எடுத்து போட்டு கொண்டு காரில் வந்து அமர்ந்த அம்மாவை பார்த்தபோது என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. நேற்று வரை நான் பார்த்த நோயாளி அம்மாவா இவர்? தலைமுடியை கூட சீவ முடியாமல் முக்கிக் கொண்டும் முனகிக் கொண்டும் படுத்து கிடந்தவர் உறவுகளை பார்க்க போகிற மகிழ்ச்சியில் நான் சின்ன பிள்ளையில் பார்த்த பழைய அம்மாவாக உருமாறி விட்டாரா என்ன? மனைவியை முன் சீட்டில் அமர சொல்லிவிட்டு பின் சீட்டில் அம்மாவை என் மடியில் படுக்கச் சொல்லி பயணம் செய்து ஊர் வந்து சேர்ந்தோம். பல வருடங்களாக பார்க்காமல் இருந்த தம் உறவுகளை பார்த்தபோது அம்மாவுக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓடிற்று. அம்மாவை பார்த்த சொந்தக்காரர்களும் அவர் மேல் அன்பு மழையை பொழிந்தனர். வாங்க அத்தாச்சி, எப்படி இருந்த நீங்க இப்படி துரும்பா இழைச்சி போயிட்டீங்க? உங்களுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னு கேள்விப்பட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வந்து பார்க்கணும் தான் ஆசை. இந்த பாவிக்கு தான் வர முடியல. இது யாரு, உங்க மவனா? சின்ன பையனா இருந்தப்ப பார்த்தது. அவங்க அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கே. அவங்க அப்பாவை தான் சீக்கிரமா ஆண்டவன் கொண்டு போயிட்டான். அவர் ஆயுசையும் சேர்த்து ஆண்டவன் இவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். திருமணத்துக்கு வந்திருந்த யார் யாரிடமும் அம்மா என்னை அழைத்து போய் அறிமுகம் செய்தார். தம்பி, இவர் யார் தெரியுமா? உங்க சித்தப்பாவோட தங்கச்சியோட நாத்தனோட கொழுந்தனார் பையன். எனக்கு தலை சுற்றியது. நல்ல வேளையாக அம்மா அத்துடன் நிறுத்தி கொண்டார். அப்படியானால் உனக்கு அவர் என்ன முறை வேண்டும் என்று கேள்வி கேட்டிருந்தால் என் கதி அம்பேல் ஆகியிருக்கும். அவர் சொன்ன உறவு முறை புரிந்தது போல வேக வேகமாக தலையாட்டி வைத்தேன். அந்த உறவுக்காரன் என் நிலையிலேயே இருந்தார் என்பது அவர் திரு என்று விழிப்பதிலேயே கண்டுகொள்ள முடிந்தது. இவன் என் பையன். பெரிய கம்பெனியில மேனேஜராக இருக்கான். லட்சமா சம்பாதிக்கிறான். இப்ப 7 லட்சம் போட்டு எனக்காகவே கார் வாங்கியிருக்கான். வாசல்ல படகு மாதிரி தெருவி அடைச்சிக்கிட்டு நிக்குதே, அது இவனோட கார் தான். பேசிய அத்தனை உறவுகளிடம் அம்மா என்னை கூப்பிட்டு அறிமுகம் செய்து வைத்தார். பேச்சுடனே என் காரையும் பற்றி சொல்ல மறக்கவில்லை.
எனக்கு தர்ம சங்கடமாய் இருந்தது. சத்தம் போட்டு இடைவிடாமல் பேசிக் கொண்டிருந்த அம்மாவை அணுகி, ரொம்ப கத்தி பேசாதீங்க, நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க என்று எச்சரித்து பார்த்தேன். ஆனால் அம்மா என் வார்த்தையை சட்டையே செய்யவில்லை. அம்மா, கல்யாணம் முடிஞ்சு கையோட சாப்பிட்டு கிளம்பிடலாம், அப்பதான் பொழுதோட ஊர் போய் சேர முடியும். நாளைக்கு கண்டிப்பா நான் கம்பெனி போயாகணும், முக்கியமான வேலை இருக்கு. சரிப்பா, உடனே கிளம்பிடலாம். நாங்கள் கிளம்பிய போது மாமாவும் அத்தையும் வாசல் வரை வந்து எங்களை வழி அனுப்பி வைத்தார்கள். ரொம்ப சந்தோஷம் அண்ணி, உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கிறதுனால நீங்க எங்க வர போறீங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். நீங்களும் வந்து மணமக்களை வாழ்த்தினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்றாள் அத்தை. அம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்தாலும் அத்தையின் கவனம் முழுவதும் என் காரின் மீதே படிந்திருந்ததை நான் கவனிக்க தவறவில்லை. வைத்த கண் வாங்காமல் காரையே பார்த்து கொண்டிருந்தாள் அத்தை. நீங்க ஆசைப்பட்டபடி உங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம் தானே உங்களுக்கு? மாலை 7 மணி அளவில் வீடு வந்து சேர்ந்த பிறகு அம்மாவிடம் கேட்டேன். சொந்தக்காரங்களை பார்த்ததுல எனக்கு மகிழ்ச்சி தான் தம்பி. ஆனா அதை விட பெரிய சந்தோஷம், உங்க அத்தைக்கு முன்னாடி நானும் ஒரு நாள் காரில் போய் இறங்கணுன்னு நான் செஞ்சிருந்த வைராக்கியமும் நிறைவேறிடுச்சு. எங்க நான் சாகரத்துக்குள்ளே நீ கார் வாங்க மாட்டியோ, என் சபதத்தை நிறைவேற்றாம நான் போய் சேர்ந்துடுவேணும்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். சபதமா? என்ன அது? எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. அப்ப நீ சின்ன புள்ள, 2 வயசு இருக்கும். நேத்தி நடந்தது மாதிரி இன்னும் என் நினைவில் அப்படியே பதிஞ்சிருக்கு. திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு உன்னையும் அழைச்சிக்கிட்டு நானும் உங்க அப்பாவும் போயிருந்தோம். உங்க அத்தை வாக்கப்பட்டது நல்ல வசதியான குடும்பம். அந்த காலத்துல நம்ம சொந்தக்காரங்களிலேயே அவங்க கிட்டதான் காரு இருந்துச்சு. அத்தை வீட்டுக்கு பக்கத்துல தான் கல்யாண மண்டபம் இருக்கிறதால மத்தியானமே அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். சாயங்காலம் மண்டபத்துக்கு கிளம்புறப்ப, தங்கச்சி நம்ம காரை 2 ட்ரிப் அடிக்க சொல்றேன், நாம எல்லோரும் கார்லயே மண்டபத்துக்கு போயிடலான்னு உங்க மாமா தான் சொன்னாரு. அவர் ரொம்ப நல்லவர். சரின்னுட்டு நான் கார்ல ஏற போன சமயம் கார்ல உட்கார்ந்துருந்த அத்தை, உங்களுக்கெல்லாம் கார்ல இடமில்லை, நீங்க பஸ்ல வாங்கன்னு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு படார்னு கதவை சாத்திட்டா. எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. அழுகிய ஆத்திரமா தாங்க முடியல. சரி சரி அழாதே, சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு வாய் துடுக்கு அதிகம். அதோட இப்ப பணத்திமுறை சேர்ந்துருச்சு. பொறுமையா இரு, நமக்கும் ஒரு காலம் வராமலே போயிடும்னு அப்பா தான் என்ன சமாதானம் செஞ்சாரு. அவளுக்கு முன்னாடி அவ மூக்குல விரல் வைக்கிற மாதிரி நானும் ஒரு நாள் பெரிய காரில் போய் இறங்கணும்னு அன்னைக்கு முடிவெடுத்தேன். இத்தனை வருஷமா என் மனசுல இருந்த வைராக்கியம் இன்னைக்கு உன்னால நிறைவேறிடுச்சு. இனிமே நான் நிம்மதியா சாவேன். அம்மா சொன்னதை கேட்டதும் எனக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. இதுக்காக தான் நீங்க கார் வாங்க விரும்புகிறீங்கன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா கடனை உடனே வாங்கியாவது உங்க சபதத்தை உடனே நிறைவேற்றிருப்பல்லம்மா. நீ அப்படி செய்வேன்னு எனக்கு தெரியும்பா. ஆனா என் வைராக்கத்தை நிறைவேற்றிருக்கிறதாக கடன் வாங்கி வரவுக்கு மேல செலவு செஞ்சு நீ கடன்ல மூழ்கி போறதை நான் விரும்பல. அதுக்கு ஒரு நேரம் வரும்ல. இப்பதான் என் ஆசை நிறைவேறிடுச்சு, அது போதும் எனக்கு. உங்க அத்தை வச்சக்கன் வாங்காம நம்ம காரையே பார்த்துக்கிட்டு இருந்தாலே, அதை கவனிச்சியா? இப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். கவனிச்சேன். சரிம்மா. நெஞ்சு வலி அதிகமா இருந்தா மறைக்காம சொல்லிடுங்க. டாக்டர் கிட்ட ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். வழக்கமாக போடும் மாத்திரைகளை அம்மாவிடம் கொடுத்து விட்டு கேட்டேன். டாக்டர் கிட்ட போனாலும் அவர் புதுசாவா மாத்திரை எழுத போறாரு, இதையே தான் எழுதி கொடுப்பாரு. வேணாம் தம்பி, என்னை பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு போய் படுத்து நிம்மதியா தூங்கு. காலையில எழுந்திருச்சு ஆபீஸுக்கு போகணும்ல. சரிம்மா. பயணம் செய்ததால் ஏற்பட்ட களைப்பு இருந்தாலும் தூக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தேன். என்னென்னவோ நினைவெளிகள். அம்மாவின் வார்த்தைகள் திரும்ப திரும்ப காதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. இதற்குத்தான் அம்மா அவ்வளவு பிடிவாதமாக ஊருக்கு கிளம்பி வந்திருக்கிறார். மனதிலிருந்து வலிமை, பயணம் செய்ய தேவையான சக்தி அவரது உடலுக்கு அளித்தது போலும். இத்தனை வருடங்கள் கழித்த பின்னரும் அந்த சம்பவம் ஏற்படுத்திய வடு நீர் பூத்த அம்மாவின் நெஞ்சுக்குள் கனன்று கொண்டிருந்திருக்கிறது. இதை பற்றி அம்மா முன்னமே எனக்கு தெரிவித்திருக்கலாம். ஒருவேளை தம் குமுறலை வெளியே கொட்டி புலம்பிவிட்டால் மனதுக்கு ஆறுதல் கிடைத்து தாம் கொண்ட வைராக்கியத்தை நிறைவேற்ற வாய்ப்பில்லாமல் போய்விடும் என அம்மா நினைத்தாரோ? இந்த யோசனைகளில் ஆழ்ந்திருந்த நான் எப்போது தூங்கினேனோ தெரியவில்லை. என்னங்க, ஏந்திரிச்சு வந்து மாமியை பாருங்களேன். பாலை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா கூப்பிடுறேன், கண்ணையே திறக்க மாட்டாங்க. அதிகாலையில் மனைவி வந்து எழுப்பவே வாரி சுருட்டி கொண்டு ஓடினேன். அம்மா அசைவற்று இருந்தார். பக்கத்து தெருவிலிருந்து டாக்டரை கொண்டு வந்து காட்டினேன். தூக்கத்திலேயே அம்மாவின் உயிர் பிரிந்து விட்டதாக சொன்னார் அவர். என் கன்னங்களில் வழிந்தோடும் கண்ணீரை ஒரு கையால் துடைத்தபடியே அம்மாவை பார்த்தேன். நான் நினைத்ததை சாதித்து விட்டேன் என்று வெற்றி புன்னகையுடன் தூங்குவதைப் போலவே இருந்தது முகம். எத்தனையோ முறை செத்து செத்து உயிர் பிழைத்தவர் தாம் அம்மா. இவ்வளவு நாட்கள் தன் வைராகியத்தை நிறைவேற்றத்தான் அம்மா தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு போராடியிருக்கிறார் என்று இப்போது எனக்கு புரிந்தது. அம்மாவை அவ்வளவு தூரம் அழைத்து போயிருக்க கூடாது. தலை குளிக்க அனுமதித்திருக்க கூடாது. உறவுக்காரர்களிடம் ஓய்வின்றி பேசவிட்டிருக்க கூடாது. இதெல்லாம் தான் அம்மாவின் சாவுக்கு காரணம் என்பன போன்ற எண்ணங்களால் குற்ற உணர்வு தோன்றி என்னை பெரிதும் அலைக்கழித்தாலும் அவரது ஆசையை நிறைவேற்றி வைத்தோம் என்ற எண்ணம் மனதுக்கு சிறு ஆறுதலை தந்தது. இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.